கிர்லின் என்ன பண்றான், அடி வாங்கிக்கிட்டு இருக்க ஒரு வழியா நம்ம கிர்லின் கவனிச்சிடுறாங்க. அதாவது நம்ம சாவோஸோ வந்து எப்பெல்லாம் அவன் கையை தூக்குறானோ அப்பதான் வந்து அந்த பவர் வேலை செய்யுது. அவன் கையை தூக்கல அப்படின்னா வந்து அவனை ஈஸியாவே அடிச்சிட முடியுதுங்கிறத இவர் நோட் பண்ணி இப்ப என்ன பண்றாரு, தம்பி 3+4 என்னடா அப்படின்னு கேட்பாரு பாருங்க. இவன் உடனே கணக்கு தெரியாம அவன் கையில விரல விட்டு என்ன ஆரம்பிக்க, இப்ப திருப்பிக்கிட்டு இவர் வயித்துல ஒரு குத்து குத்துவாரு பாருங்க. நம்ம சாவோஸோக்கு அப்படியே கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி போயிடுங்க. பிதுங்கி போக இப்ப மறுபடியும் கிர்லின் அடிக்க வர மறுபடியும் அந்த கையை நீட்டி பவரை யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணோடனே இப்ப அவன் என்ன சொல்றான், இப்ப நீ சொன்னதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நம்பர் சொல்ல அதை நம்ம கிர்லின் ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாருங்க. கண்டுபிடிச்சோடனே இப்ப கடைசியா நம்ம கிர்லின் கேட்கிறாரு, ஆமா 9-1 என்னடா தம்பி அப்படின்னு கேட்க, இவன் மறுபடியும் விரல விட்டு என்ன ஆரம்பிப்பான் பாருங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிர்லின் இங்க இருந்து அவன் மூஞ்சில ஒரு ஒண்ணு வைப்பாரு பாருங்க. ஒரு அட்டினாலும் சரியான குத்தா இருக்குங்க. இந்த குத்தை வாங்கிக்கிட்டு நம்ம சாவோஸோ இங்க இருந்து அடிச்சு ரிங்குக்கு விட்டு வெளியிலேயே போயிடுறாங்க. வெளியில போன உடனே இப்ப நம்ம அம்பையர் சொல்றாரு, இந்த இடத்துல